அனைவருக்கும் மதிய வணக்கங்க. இது பாருங்கள், இது வந்து 2 நாளுக்கு முன்னாடி அரிசி கழுவுன தண்ணி இது. இப்போ வந்து இதுக்கு இதில் கலந்துக்குவோம். இந்த தண்ணியோடு கலந்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றுவோம். இப்போ வந்து செடி நல்லா வரும். அப்படி கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றணும். நிறைய ஊற்றணுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் போய்டும். இது பாருங்க, 2 நாள் ஆச்சு இந்த செடி வச்சு. இதை பாருங்க, பட்டன் ரோஸ் பூ பூத்துருக்கு. இது பாருங்க, ஊற்றணும். அது நல்லா இந்த மாதிரி ஊற்றணும்னா, நேற்று பூ பறிக்காமே விட்டுட்டேன். இது பாருங்க, கொட்டுது அப்படியே, பூ ஃபுல்லாக வந்துட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ பூ வேஸ்ட்டாக பறிக்கணும். இப்போ வந்து அதுக்கு தான் வந்திருக்கேன். தக்காளி செடி போட்டு திராட்சை செடி, அவ்வளோ வருஷம் வந்துருக்கு. கனகாபரம் செடி, நேற்று தான் நட்டேன். கத்திரி செடி, மிளகா செடி. பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள், சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கீரைக்கே பஞ்சம் கிடையாது. இதுலேயே மிளகா செடி, மிளகாவும் வந்துட்டுருக்கு. எறும்பு வருது. இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த இதுவும் அடிக்கணும். இந்த சாம்பல் கலந்து கொஞ்சம் தெளித்து விட்டோம்னா வச்சுக்கோ, இந்த எறும்பெல்லாம் வராது, போயிடும். எறும்பு வந்துச்சுனாவே இந்த செடியெல்லாம் சுருள் நோய் வந்துடும். அதனால் எறும்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்புறமா வந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்க, பூ பறிக்கல. சீசன் இல்லாத டைமு தான். ஆனால் நான் கொடுக்குற உரத்துக்காக இது இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பூ பாருங்கள். இந்த சீசனில் இவ்வளோ பூ பார்க்குறீங்களா? பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நேற்று ஒரு நாள் பறிக்கலை. இவ்வளோ பூ இருக்குது. ஒரே கிளை இது. அடுத்த கிளை இருக்குது பாருங்கள். காலையிலே பறிக்கலான்னு வந்தேன், டைம் இல்லைன்னு போயிட்டேன். இவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் மல்லி, அதே மல்லியே இந்த பக்கம் பாருங்கள் இருக்குது. ப்ரூனிங்கு இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விட்டதுமே இந்த மாதிரி வந்துடுது. இது பாருங்கள் எவ்வளோ அரும்பு. இது நல்லா ஃபுல்லாக வரட்டும், உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அரும்பு. எத்தனை அரும்பு வந்து எல்லாம் நான் கொடுக்குற உரத்தினால்தான் அவ்வளோ அரும்பு. இது பாருங்கள், ரோஸ் பாருங்கள், பெங்களூர் ரோஸ். இதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தக்காளி செடி பாருங்கள், கொத்து கொத்தா பூ காய் வச்சிருக்கு பாருங்கள். தக்காளி இங்கேயும் ஒரு தக்காளி இருக்குது. 7 days. இதோ இப்போ நம்ம அறுத்துட்டோம்.
இந்த தளிர் வருது, உடனே அரும்பு வருது பாருங்கள். அதை பாருங்கள், நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரே ஒரு இவ்வளோ பூ இருந்தது, எல்லாம் நான் பறிச்சிட்டேன். இது பாருங்கள், இது விதைக்கு விட்டுருக்கேன் ஃபுல்லாக. அது எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக விதை வந்ததுமே நீங்கள் எடுத்து ஒரு க்ரோ பேக்கில் ஒன்றுத்தில் போட்டிங்கன்னா நல்லா விதை வரும். தக்காளி பாருங்கள், தக்காளி தக்காளி இதுக்கெல்லாம் நான் இவ்வளோ பழம் காய் இதுக்கெல்லாம் இதை தான் ஊற்றுவேன். நீங்களே பார்க்குறீங்கள, இதை தான் ஊற்றுவேனே. எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் உரம்லாம் போடுறதே கிடையாது. இப்போ இது உரமே இல்லாத வந்த காய். இதை சாப்பிட்டோம்னாலும் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அதே உரம் இருந்துச்சுன்னா உரம் அந்த கெமிக்கல் உரத்தை போட்டு அப்படியே ஹெல்த்துக்கு தான் பிரச்சனை. இது கீழே ஏற்றி விட்ட கொடி இதோ வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ பெருசு கீழே ஏற்றி விட்டது, இவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு. இது குண்டு மல்லி, அடுக்காக இருக்கும், நல்லா இருக்கும். இது இப்போ சீசன் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதை கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணி விட்டது தான் இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இதில் இப்போ தான் மொட்டு வந்திருக்கு. மாதுளை செடி பாருங்கள், பூ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் ஊற்றுறேனே நான், இந்த தண்ணி தான் ஊற்றுறேன் எல்லாத்துக்கும். கத்திரி செடி எல்லா செடிக்கும் ஊற்றுறேன். வாங்க இப்போ பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். பூ இருக்குது, கொஞ்சம் காய் இருக்குது, எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரி எங்கேயோ வச்சுட்டு இருக்கேன். பாருங்க, இதையும் கட் பண்ணிடலாம். இது பாருங்க, பட்டன் ரோஸு. இது இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சு நட்டு.
வருங்க பூவில் வச்சு கலந்து கட்டுறதுக்கு. இது வருங்க. இது அறுத்து பறிச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் விலையாக இருக்குது தக்காளி, அதனால் நமக்கு இப்போ பறிச்சிட்டோம்னா கூங்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குரங்கு ஏதாவது சாப்பிட்ரும். குரங்கு வந்துச்சுன்னா ஒன்று கூட வைக்கிறதில்ல. இப்படியே நம்ம பறிச்சிடுறதுனா நல்லது. பறிச்சிட்டேன். இந்த விதையை அறுத்துக்கலாம். இந்த பூவை அறுத்துக்கலாம். இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இப்போ பூ சீசனே கிடையாது. முல்லைப்பூ சீசனே கிடையாது. இப்போது இவ்வளோ பூ பூத்துருக்கு. பூவெல்லாம் விலை ஜாஸ்தி கடையில். இந்த நேரத்துக்கு இவ்வளோ பூ பூக்குது என்னோடய செடியில். இது எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இதையும் பார்த்துக்கினேன். இப்போ கூட எழுந்து வந்து செய்யணும்னு இல்லை, மனசு கொஞ்சம் சரியில்லை இன்றைக்கி. அதனால் எந்த வீடியோவும் இந்த டைம் வரைக்கும் நான் போடல. மனசு கஷ்டம். இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். உங்கள்கிட்ட வந்து இது போடுறதுனால இதெல்லாம் செய்கிறதுனால மனசு கஷ்டம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் மறந்து இந்த வீடியோ போடுறதுல மறந்துட்டு இருக்கு. இதில் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் கஷ்டம் மட்டும்தான் கொடுக்குறான் கடவுள். நல்லவங்களாக இருந்தால் நல்லது செய்யணும் கடவுள். ஆனால் கஷ்டத்தை ஏன் கொடுக்குறான்னு தெரியல. இந்த பூவும் அறுத்துக்கலாம். உங்களுக்கு போர் அடிக்கலை, கட் பண்ணிடுறேன். அப்புறம் வேறு இடத்துல போய் காட்டுறேன் இருங்க. இந்த பூ பறிச்சிக்கலாம். இந்த கொடி சாமந்தி பூவும் வந்துட்டு இருக்கு. இந்த கொடி நல்லா வந்துட்டுருக்கு. இந்த வரும் சொரக்காய் இது வரணும். அவ்வளோதான். இது மேலே போய் தொட்டுச்சுன்னா அப்படியே இதை வந்து பிடிச்சிக்கினா அப்படியே வந்துடும். செடி மேலே ஏறி வந்துடும். மாதுளஞ்செடியில் இதுலேயும் இருக்குது. இந்த கீழே வந்து ஏற்றி விட்டுருக்கு இல்லையா, இதுலேயும் பூ இருக்குது. அதான் சொல்கிறேனே, ஒரு ஜான அளவுக்கு வரும் பூ. கலந்து கட்டினா ஒரு முழமே வந்துடும். இந்த பாருங்க, இது வந்து மாடி மேலே கீழேருந்து வர்ற அரும்புங்க. இது கீழே மாடியில் கீழேருந்து மேலே வருது. இந்த செடி எல்லாத்துலேயும் அரும்பு வச்சுருக்கு. இப்போது புதுசாக இப்போ வந்திருக்கு எல்லாம். போதா நமக்கு வீட்டுக்கு தேவையான பூ இதிலே கிடச்சிது. இப்படி எடுக்கும்போது கிளையே உடஞ்சி போச்சு. அவ்வளோதான். இது இந்த செடியில் கிடச்சிது. இன்னும் கூட அறுத்து போட்டுட்டேன். இவ்வளோ பூ கிடச்சிது.
இந்த வெயிலில் என்ன பண்ணுறது, வீடியோ வருதா இல்லை விட்டுட்டுனான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. இது பாருங்க அவரை செடி காய் வந்துட்டுருக்கு நல்லா ஃபுல்லாக. உங்கள் மாடி மேலே இது மாதிரி இப்போ இது மாதிரி போட்டுருங்க. இந்த கொடி ஒன்று கட்டிட்டிங்கன்னா இது மாதிரி போட்டிங்கன்னா சாம காய்க்கும். அது பாருங்கள் எல்லாம் வருது பாருங்கள். காலையில் தான் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சாம்பல் எடுத்துன்னு வந்து போட்டு போனேன் லைட்டாக. பாருங்கள் கல்லை கட்டி விட்டேன் அன்றைக்கி பார்த்தீங்க. கல் கட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கல் கட்டி விட்டுட்டிங்கன்னா அப்படியே கீழே வருமா அது, அதனால் கல் கட்டி விட்டுருக்கேன். நீங்களும் அது மாதிரி கல் கட்டி விடுங்க. அதுக்கு ரொம்ப வெயில் தேவைப்படாது. இது போயின்னு இருக்கு மாதிரி கொடிங்க இன்னும் வரும். இதில் இணைச்சி விடணும் அந்த கொடியை. இதான் அந்த கொடிங்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூவெல்லாம் அப்படியே வாடிடுது. இது வந்து கட் பண்ணி விட்டுட்டேன், பூச்சி வச்சுட்டு இருந்துச்சு, கட் பண்ணி விட்டுட்டேன். இது பாருங்க மிளகா செடி நல்லா பூ வந்திருக்கு. நாளைக்கு இன்னும் செம்ம பூ பூக்கும் இந்த அரும்பு. பாருங்க இது பாருங்க ட்ராகன் ஃப்ரூட் செடி. அந்த உடஞ்ச கிளையை இங்கே எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, வருதுன்னு சொன்னானே. இது பாருங்கள் சூப்பராக. இது பாருங்கள் தழிஞ்சு இது வந்துருக்கு பாருங்கள். இதை நட்டு விட்டேன் சும்மா. இந்த க்ரோ பேக்கில் குட்டியாக அந்த செடி வாங்கின்னு வந்தேன், அதிலேருந்து கொஞ்சம் மண் கொட்டி வச்சு விட்டேன். இந்த பாருங்கள் இந்த தழிச்சி வந்துச்சு பாருங்களா. இது நல்லா வருது, நம்ம சீசனுக்கு நல்லா வருது. இது வாங்கி வைங்க. இது ஒரு தொட்டி, இது ஒரு செடி. எங்கிட்டையும் கேட்டிங்கன்னா நானும் தருவேன். இந்த வரைக்கும் பாருங்கள், நான் ஒரு 2-3 இடத்துல இது மாதிரி வச்சேன், நல்லா வந்துடுச்சு. நான் ஆன்லைனில் தான் 150ன்னு ஒன்று வாங்கி வச்சேன். நீங்கள் என்கிட்ட நான் கம்மியாகவே தரேன், வாங்கிக்கிங்க. ஒரு 50 கொடுங்க, நான் 50 ருபீஸே கொடுத்துட்றேன் நான். இதை இருக்கு பாருங்கள் கத்தாழை. ஆன்லைனில் 150ன்னு நான் வாங்கினேன். இது பாருங்கள் விட்டுட்ருக்கேன். இன்னும் நிறைய செடி இது பண்ணிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேன், அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்னும் வச்சுருக்கேன் நிறைய. இதோ இந்த கிளையை தான் அந்த அங்கே வச்சுருப்பேன். 3 செடி வச்சுருக்கேன். ஒன்று இந்த பக்கம் ஏற்றி இப்படி விட்டுருவேன். இன்னொன்று இந்த பக்கம் இதோ இருக்கு பாருங்கள், இது ஏற்றி இதை இப்படி விட்டுருவேன், இதில் போய்டும். இதை வந்து ஏற்றி இதை விட்டுருக்கேன் பாருங்கள். இது இந்த பூ கூட வருது பாருங்கள், காய் வைக்க போகுது. காய் வைக்கிட்ட காட்டேன். இதோ இங்கேருந்து இதோ போது பாருங்கள் செடி. அவ்வளோதான், நேற்று தான் ஏற்றி விட்டேன், இன்றைக்கி அப்படியே ஒட்டிக்கிச்சு, அது பறந்துக்குச்சு பாருங்கள். இது மாதிரி ஏற்றி விட பழகிக்குங்க. நம்ம வீட்டில் நமக்கு ஒரு ஆர்கானிக் பொருட்கள் தயாரித்து நம்ம உரம் காய்கறி எல்லாமே நம்மளுக்கிட்டேருந்தே யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக கடைக்கெல்லாம் ஓடக்கூடாது. இது பாருங்கள் ஒரு 2 கிலோ காய்க்கு பறித்தேன். இதோ திரும்பி மீண்டும் வந்துட்டுருக்கு பாருங்கள். அவரைக்காய் அது இருக்கு பாருங்கள், அதெல்லாம் அவரைக்காய் தான். அதோ கொய்யாக்காய், அதோ அங்கே இருக்குது கொத்தா கொய்யாக்காய்.
அவரைக்காவும் அங்கே இருக்குது. இது பாருங்க ட்ராகன் ஃப்ரூட். இதோ இத்தை தான் கட் பண்ணி எடுத்து வந்து வச்சேன். இதோ இதில் வருது பாருங்க. இது அப்படியே வந்துடும், மேலு பெருசாக வந்துடும். இது பாருங்க. இது